இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே அமித் வந்து விக்ரம்கிட்ட ரொம்ப புலம்புறாரு. நான் இந்த பிக் பாஸ்க்கு வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு தெரில, யாரையும் மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. அடுத்தது பிக் பாஸ் வந்து 2 வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. யுனானிமஸாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்கிறாங்க. சில பேர் கனியையும் சொல்கிறாங்க. பார்வதி வந்துட்டு இவங்கள ரம்யாவை சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சாண்ட்ரா வந்துட்டு பிரக்யன்ட்டை வந்து ஒரு மாதிரி ஜாடை காமிக்கிறாங்க. நீ என்னையவே பிக் பண்ணு அப்படி. அவங்க ஃபேராக இருக்காங்களாமா, பயங்கர போங்கு 2 பேரும். அவங்க வந்து கண்ணை காமிக்கிறத காமிச்சிட்டாரு, அதுவும் பிக் பாஸ். அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு, அவங்க ஆசைக்கு இணங்க, அதாவது அவங்க 2 பேரும் தான் நாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறோம், நாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறோம். அவ்வளோ இரிட்டேட்டிங். திவ்யாவையும் சாண்ட்ராவையும் அவங்க ஆசைக்கு இணங்க ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டாரு. விக்ரம் தான் மேனேஜர், இவங்க 2 பேரும் எல்லா வீட்டு வேலைகளையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க வர இவரும் விடாமல் அவங்க எங்கேயாவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே வந்து சேர் போட்டு பாடுறதுன்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து குக்கர் மாதிரி இந்த அர்ச்சனா பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணாங்க. உடனே இவரை வந்துட்டு குக்கர் விசில் சத்தத்தை நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரஜ்யன் வந்து அது தொடர்பாக வந்துட்டு உடனே வந்து விக்ரம்கிட்ட வேற சண்டைக்கு போகிறாரு. நீங்கள் வந்து என்னையே கார்னர் பண்ணுறீங்க, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தாங்க விளையாடுறீங்க. அப்புறம் இவர் சொல்கிறாரு, பிக் பாஸ் திறந்து விட சொல்லிடுவேன். என்னமோ இவர் சொன்னால் திறந்து விட்டுருவாங்களாமா, திறந்து விட சொல்லிடுவேன், நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தார். அவர் வந்து பிரஜ்யன் வந்துட்டு எனக்கு தெரியல, அதுக்கு வந்து இவரும் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு. எங்க நீங்கள் சொல்லுங்கள், திறந்து விடட்டும், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக போயிட்டு இருந்தது. பிரஜ்யனையும் சாண்ட்ராவையோ யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணாதான் இது வந்து கேம் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் விளையாடுவாங்க. அதுவும் இல்லாமல் திவ்யாக்கும் சரி சாண்ட்ராக்கும் சரி செம்ம ஆட்டிடியூட். அதே மாதிரி இன்னைக்கு வியன்னாவும் அப்படிதான். ஏதோ ஒன்று நெய்யோ என்னமோ கேட்குறாங்க, ஃபோர்க்கை தூக்கி போடுறாங்க, டொம்முன்னு தட்டுறாங்க. அது ஒரு இஷ்யூவாச்சு. வியன்னா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ சாண்ட்ராவும் பிரஜ்யனும் கொஞ்சம் மாற்றிக்கணும், திவ்யா 3 பேருமே. ஸோ அப்புறம் மாஸ்க் டீம் வந்தது. கவின் வந்து அவங்களோட மாஸ்க் படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கு சம்மந்தமாக மிட் வீக் எவிக்ஷன் ஒரு ப்ராங்க் வேறு நடந்தது. அதுக்கப்புறம் பேக்கர்ஸ் மசாலாவோட ஒரு டாஸ்க் ஒரு இது வேறு நடந்தது. அதுக்கு சம்மந்தமாக பர்கர் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் போய் இங்கேயோ இவங்களை யாருமே தேடலையா அப்படியெல்லாம் என்னமோ பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திவ்யாவும் யூனிஃபார்ம் மாட்டலை, மைக் பேட்டரியை மாற்றலை, ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி 100% சாண்ட்ரா, பிரஜ்யன் அண்ட் திவ்யாவை கொஸ்டின் பண்ணணும். உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதையும் மனசில்